இன்னைக்கு நம்ம சவுக்கடி மன்னன் அண்ணாமலை வந்து பீட்டா லீடர்ஸ்னு ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து அரசியல் கட்சியா போகும். 2031 நமக்கான காலம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு மாநாடு பொள்ளாச்சியில் நடந்துச்சு. அதை பத்தி தான் பேச போறோம். ப்ரோ, என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை செம்ம ஸ்பீச், 3/4 மணி நேரம் 46 நிமிஷம் பேசினார். வேற லெவல் ஸ்பீச், ஃபயரா இருந்துச்சு. விஜய் கூட அந்த கரூர்ல பேசுறது மொத்தமா 20 நிமிஷம் தான் பேசினாரு. பேப்பர் திருப்பத்து கூட 2-3 செகண்ட் ஆச்சு. தலைவன் பேப்பர்லாம் பாக்குறானா என்னமோ ஒரு செகண்ட் தான் பாக்குறாப்ல, அட்டி நவுத்திக்கிட்டே இருக்காப்ல தலைவன். வேற லெவலு. ஒரு யங்ஸ்டர்ஸ் அவர் பின்னாடி இருக்காங்க. அண்ணாமலை பின்னாடி அவர் பின்னாடி இருக்காங்க. 18 லட்சம் பேர் தன்னார்வலர்களா வந்திருக்காங்க. அது மாநாட்டுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து பெரிய ஆள் மாதிரி கிடையாது. நீங்க இருக்கிற எல்லாருமே வி த லீடர்ஸ். அதனாலதான் ஐ த லீடர்ஸ் அந்த வைக்கல. வி த லீடர்ஸ், வி ஆர் லீடர்ஸ் அப்படின்னு அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பார்ட்டியா அப்ப மாறி எலெக்ஷன்ல நிக்க போறோம். எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு கூலி தொழிலாளி, எம்எல்ஏ, ஒரு பஸ் டிரைவர், மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கூஸ்பமா பேசிருக்கிறாரு. வேற லெவல் ஸ்பீச். இந்த ஸ்பீச்ல இன்ஸ்பயர் ஆனீங்களா? இல்ல வந்து இது வந்து சும்மா வந்து அப்படி சும்மாப்பா அப்படி டைம் பாஸ் இல்ல நினைக்கிறீங்களா? சரி, எனக்கு இவர் மேல இருந்து ஒரு ஒரு ரெண்டே பாயிண்ட் தான் எனக்கு. அவர் ஸ்பீச் எல்லாம் ஓகே தான், ஆனா ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய கட்சியில தலைவரா இருந்தாரு. ஓகேவா? அவர் தலைவரா இருக்கும்போது என்ன பண்ணாரு? நீங்க சொல்ற இதெல்லாம் இருக்குல்ல, இப்ப வந்து நான் போதையை ஒழிக்கிறேன், இப்போ வந்துட்டு நான் இது பண்றேன், நீ கூலி தொழிலாளிலாம் வந்து நாளைக்கு எம்எல்ஏ ஆல்ரெடி இன்னைக்கு விஜய் வந்திருக்குது அந்த மாதிரி தானே. இப்ப யாரும் தெரியாதவங்களா எம்எல்ஏ இருக்காங்கல்ல, பழைய இது இல்ல, அந்த ஒரு இது இவரு இதுல அடிபட்டுச்சு போன மாதிரி தெரியுது. அது இல்லாம ஒரு கணக்கு சொல்றாரு, இவங்க வந்து இந்த டைம் 85,000 கோடி கடன் வாங்க போறாங்க, இந்த டிவிக்கு ஆட்சியில நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்தே அவங்க 50 நாள் 60 நாள் கனெக்டா சொன்னோம்னா 2 மாசம் தான் ஆகுது. அதுங்காட்டி இவங்க கடன் வாங்குவாங்க, நாம் ஆட்சியில் வந்த வாட்டி அதெல்லாம் அடைச்சறதுக்கு என்ன வழியோ அது பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னும் அவங்க ப்ராசஸே பண்ணல. குறை சொல்லணும்னா நீங்க இப்ப இருந்தே பாருங்க, இவங்க டிவிக்கே தப்புங்கிற மாதிரி ஒரு ஒரு அரசியல் முன்னேற்றத்தை எடுத்துக்கிறாரு. அப்படியே அதுக்கு அவருக்குமே ஒரு ஐடியா இருக்கும்ல, அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு டிவிக்கே தான் ஆட்சிட்டு இருக்கு போது நம்ம அவங்களை எதிர்த்து தானே இது அரசியல் பண்றோம். அப்படிங்கும் போது அவரோட டார்கெட்டா வைக்கிறாரு. இல்ல டார்கெட் வைக்கிறாரு, அதுதான் சொல்றேன். அப்படியே சொல்லிட்டு அப்புறமேட்டு திரும்பி இன்னொரு கருத்தும் வைக்கிறாரு. இவங்கெல்லாம் புதுசா இருக்காங்க, அவங்களுக்கும் டைம் தரணும்ல, அவங்களும் இப்பதான் வந்திருக்காங்க, அழுத்தக்கூடாது, அவங்க கை தான் தூக்கி விடணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. எனவே அப்படியே மலம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இது பண்றாரு. எனக்கு என்ன புரியலன்னா, இவரு ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பெரிய கட்சி தலைவராக இருந்தாரு. அப்ப ஓகே, ஒத்துக்கிறேன், ஒரு சில இதெல்லாம் பண்ண முடியாது, ஒரு சில இதெல்லாம் அந்த கட்சி கோட்பாட்டுக்குள்ள வரணும். மினிமம் ஒரு 10% இவரு ஏதாவது நல்லது பண்ண மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லையே. இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல அதுக்கு முன்னாடி வந்து செம்ம குரோத் கிடையவே கிடையாது. தமிழிசை இருந்தாங்க, எல்முருகன் இருந்தாரு, அது ஒரு பெருசா குரோத் இல்ல. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் செம்ம குரோத் பிஜேபி. ஆமா, திடீர்னு வந்து அந்த குரோத் தான். இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கட்சியில சேர்த்துறாங்க, அங்க இருந்து இந்த குரோத் எடுத்துட்டு வந்து இப்ப அந்த கட்சியில இருந்து அங்கேயே இருந்து இன்னும் வெல்த் பண்ணிருந்தாருன்னா, அவரு கட்சியில எடப்பாடி பழனிசாமியாலதான் அவர் கட்சியில இருந்து நீக்கின. அவர் வந்து ஓரம் கட்டப்பட்டது எடப்பாடி பழனிசாமியாலதான். அவரு தலைவராக நான் வந்து கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர் வந்து கட்சியில ஓரம் கட்டினாங்க. அவர் வந்துட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீத லீடர்ஸ் ஆரம்பிச்சாரு. பெருசா ஒரு ஐடி விங் எதுவுமே கிடையாது. ஆனா 18 லட்சம் பேர் வந்து சேர்றாங்க. அதுல சொல்றாரு 18% பெண்கள் இருக்காங்க, அப்ப நம்மள நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி அவரை நம்பி 18 லட்சம் பேர் போறாங்க. நான் அவரோட இலக்கு என்னன்னு சொல்றாருன்னா, எனக்கு அடுத்த வருஷம் நான் ஒரு மீட்டிங் போடும்போது 1 கோடி பேர் வந்து என்னோட இயக்கத்துல சேர்ந்திருக்கலாம். அதாவது நம்மளோட இயக்கம். அவரு என்னோட இயக்கம்னு சொல்லல, நான் தான் லீடருக்கு சொல்லுவேன். எல்லாமே பி த லீடர்ஸ். நம்ம குரூப்ல வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அந்த பார்ட்டியில வந்து 1 கோடி பேர் சேர்ந்திருக்கணும். என்னோட எய்ம் தான். எல்லா பக்கமும் பொள்ளாச்சியெல்லாம் நான் வரும்போது 2 பக்கம் மரம் இருக்கும். இப்பெல்லாம் மரம் கிடையாது. மரம் நெடுங்க, 50 லட்சம் மரம் நெடுங்க. நமக்கு இல்லைனாலும் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படி பாருங்க. எல்லா இடத்துலயும் போறோம். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்குறோம். ட்ரக்ஸ் இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து காசு எதுக்கு செலவாகும்னா ட்ரக்ஸ்.
ட்ரக்ஸு, மது போதை, அது மாதிரி எல்லாத்துக்குமே மது போதையால குடும்பம் பிரச்சனை ஏற்படுது. அன்னைக்கு நேத்து ஒரு மாநாட்டுல முன்னாடி வந்து ஒரு பையன் அழுதுட்டு இருந்தானாமா. அழுதுட்டு இருந்துட்டு ஏப்பா அழுவுற அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப மாநாடுக்கு வந்த நேரத்துல எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு சரிப்பா வீட்டுக்கு போய் இல்ல எங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் மது போதை தான் முக்கிய காரணம். மது போதைக்கு நீங்க எடுத்து ஒரு மாநாடு போடுறீங்க, அதனால நான் நின்னு பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிங்கும்போது அவர் நம்பி ஒரு இளைஞர்கள் படம் போகுது. அது விஜய்க்கு வந்து எப்படி சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல பாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய்க்கு லெவலா டஃப் கொடுக்குற ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற பார்ட்டியா ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு வருவாரா? இப்ப நீங்க டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி எல்லாமே அனிதா ராதாகிருஷ்ணன், துரைமுருகன் எல்லாருக்கும் வயசு பயங்கர வயசு. நீங்க வேற அன்பில் மகேஷ்கோ உதயநிதிக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு 50 to 60 இருக்கிறவங்க. மீது எல்லாருமே 60+ 70+ தான். அண்ணாமலைக்கே இல்ல, அண்ணாமலைக்கே 46 தானே. சரி, இப்ப என் கணக்கு என்னன்னா, ஓகே இவரு எஸ்டாப்ளிஷ் ஆகிற நீ சொல்றதெல்லாம் மது ஒழிப்புக்கிறேன். இனிமேட்டு நாம தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல அரசியலை பார்க்க போறானே. இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா பர்சனல் புடிச்சு இழுக்கிறது, எது சொன்னாலும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தெரியல. பண்ணிட்டுதான் இருக்காங்க. அதனால எனக்கு அதுதான் ரொம்ப டீசென்ட். அண்ணாமலை எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். பிரச்சனை என்னவோ அதை பேசுவாரு, பர்சனலா தொடவே மாட்டாரு. எனக்கு அந்த விஷயத்துல அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். இப்ப பிரச்சனை இப்ப இந்த மாதிரி ஒரு கட்சி உருவாகுது, இந்த மாதிரி நீ சொல்ற 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்கன்னா வேல்யூ இப்ப பாத்துட்டுனா, இப்ப டிவி கேக்கிட்ட இவங்க வந்து ஒரு எதிர்கட்சியா உட்காராங்க அல்லது ஆட்சிக்கு வராங்களோ இல்ல, எனக்கு தெரிஞ்ச எதிர்கட்சியா உட்காந்துட்டாங்கன்னா டிஎம்கே இருக்க வேண்டிய இடத்துல இவங்க நீங்க உட்காந்துருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு போலாம். நீங்க சொல்ல இங்க பேர் இதெல்லாம் நீங்க பண்ணாம இருக்கீங்கன்னா, எதிர்கட்சின்னா அதுதான் சொல்லணும். நீ இதெல்லாம் பண்ணாம இருக்குன்னு கேள்வி கேட்டாலும் இதெல்லாம் பண்ணலன்னு விஜயமே பண்ண ஆரம்பிப்பார். நல்லது நடக்கும்ங்கிறேன், இது நல்லது. ஆனா டிஎம்கே மாதிரியோ நேத்து நீங்க அசால்ட்டா பேசுறீங்க. அண்ணாமலையோட ஸ்பீச் புள்ளி பரவல எடுத்து வைக்கிறாரு. இந்த வானத்து போல படத்துல மண் அள்ளி கொடுத்து எத்தனை மண் இருக்குன்னு என்னங்கிற மாதிரி கடைசி விஜய் சொல்லுவாரு 28,348 மண் இருக்குது அப்படின்பாரு. வேணும்னா நீங்க என்னையும் பாத்துங்கிற மாதிரி அது மாதிரி சும்மா பாயிண்ட் புள்ளி விவரங்கள் அடிச்சு நகர்த்துறாரு. அங்க இது நடந்துச்சு அங்க நடந்துச்சு பயங்கரமா. அந்த நான் அவருக்கு ஃபயர் விடுறது மட்டும் தப்பு நினைக்காது. அவரோட ஸ்பீச்ல இன்ஸ்பிரேஷனாய் நான் பேசிட்டு இருக்கிறேங்க. பயங்கரமாச்சு. நானே இன்ஸ்பயர் ஆவார். ஆனா ஒரு அண்ணாமலை வெறியெல்லாம் கிடையாது, சப்போர்ட்டருமே கிடையாது. எனக்கு பிடிச்சிருச்சு அவரோட ஸ்பீச். முந்தா நேத்து கரூர்ல நடந்த ஸ்பீச்ல விஜய் பேசுறதுக்கும் இன்னைக்கு வந்து அண்ணாமலை பேசுறதுக்கு நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இல்ல நான் அது அதாவது நீ கட்சி சினிமா கட்டலாம் ஓடு 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 ஓடுங்கிறாரு. இல்ல 46 நிமிஷம் ஒரு இடத்துல செட் ஆகாம எப்படி ஒருத்தனால பேச முடியும்? நீ பாலிட்டிஷியன். இப்ப விஜய் புதுசா வந்து மேடை ஏறி பேசுறதுக்கும் இவரு ஆல்ரெடி பிஜேபி லீடரா இருந்திருக்காரு. இல்ல மாநாடு போட்டுருக்காரு ப்ரோ. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ப்ரோ விஜய். இன்னமும் பேப்பர் பார்த்து பேசுறாரு ப்ரோ. பேப்பர் பார்த்து எப்படி ப்ரோ பேச என்ன ப்ரோ பேசுற? அசம்பிளில பேப்பர் பார்த்து தான் ப்ரோ பேசுவாங்க. பேப்பர் பார்த்து ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இந்த பேப்பர் பார்த்து பேசுற விஷயத்தை மட்டும் ஒண்ணு சொல்றேன். பேப்பர் பார்த்து பேசுவாங்க. அது என்ன புலவரா ப்ரோ பத்தி பேசுறதும் இப்ப அண்ணாமலையுமே பேப்பர் வச்சுதான் படிச்சிருக்காங்க. அதுக்கான நோட்ஸ் இருக்கும், டயலாக் இருக்காது. இதான் பேசணும். பேப்பரை போய் நீ பாத்தியா ப்ரோ? அதுல டயலாக் டயலாக்குமே இருக்காது. நீ பேப்பரை பாத்தியா ப்ரோ? டயலாக்கும் இருக்குது. பேப்பர் பாத்தியா ப்ரோ? ப்ரோ பார்த்து படிக்கும் போது நமக்கு நல்லா தெளிவா தெரியுது இல்ல ப்ரோ? அது நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. இப்ப அண்ணாமலை அவர் வச்சிருந்ததுலயும் ஃபுல்லா கூட இருந்திருக்கும். நீ வாய்ப்பு அவர் வாய்ப்புக்கு பேப்பர் பார்க்காம அவர் 46 நிமிஷம் பேப்பரே பாக்கலையா? பார்த்தாரு ப்ரோ. 1 செகண்ட் 2 செகண்ட் தான் பார்த்தாரு. சரி சரி, எனக்கு ஒரு நிமிஷம் நாம வந்து ஒரே நிமிஷம். இல்ல இல்ல 5 மார்க் क्वेश्चन நான் 10 மார்க் क्वेश्चन எடுத்து வச்சிருப்போம் மாதிரி அது மாதிரி தான் எடுத்து. சரி, இப்ப பேப்பரை பார்த்து படிச்சா கெட்டவங்களா? இல்ல நான் தப்பு இல்ல. அப்ப எனக்கு ஒருத்தர் தெரியும், பேப்பரே பார்க்க மாட்டாரு, பேசுவாரு, எவ்வளவு நேரம் விட்டாலும் பேசுவாரு. பாக்குறியா? இல்ல ப்ரோ, நீ என்ன சீமான சொல்றீங்க, நான் அப்படி சொல்லல ப்ரோ. நீ இல்ல ப்ரோ, நீ எனக்கு இல்ல கம்பேர் பண்ண கான்ட்ராஸ்ட் பாக்குறேன். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. நான் இதுக்கு முன்னாடி நீயும் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவங்கனால உனக்கு இந்த பாயிண்டோட ஒப்பிட முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை ஸ்பீச் எனக்கு வந்துட்டு நாம் தமிழர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்படியே தான் புள்ளி விவரம் பேசுவாரு. அதுலதான் நானும் இம்ப்ரெஸ் ஆன, நீ அதுலதான் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன்.
அண்ணாமலை தொடக்கம் நல்லா இருக்கு, ஃபைன். அவரோட தொடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி இருந்தா வெல்த்தி அரசியலா இருக்கும் தமிழ்நாட்டுல, ஓகேவா? அதான் அந்த பாயிண்ட் வரையும் ஒத்துக்கிறேன். ஆனா நாம் தமிழர் மாதிரி மாறிடக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். நீ பேப்பரை பார்த்து படிக்கிற அவரு என்ன கொஞ்ச நாள்ல இந்த ஆர்கனைசேஷனை வந்து பார்ட்டியா இது பண்றேங்கிறாரு. அது நான் வந்து அண்ணாமலைக்கு பெயர் விடல, நல்லா ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு சொல்றேன். நானும் அது சொல்ல நல்லா ஆரம்பிச்சிருக்காரு, ஓகே. ஆஃப்டர் அண்ணாமலை பிஃபோர் அண்ணாமலைன்னு பாத்தீங்கன்னாவே தெரியும். இப்பயும் பாருங்க, பிஜேபி இன்னைக்கு வந்து இருக்கிற இடம் எல்லாம் போயிடுச்சு தமிழ்நாட்டுல. ப்ரோ, அதாவது வெளியிருந்து சொல்றதெல்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவரு வந்துட்டு திரும்பி வெளியே வந்து பிஜேபியா இருந்து உருவாக்க முடியல, நாளைக்கு ஒரே ஒரு பார்ட்டி வச்சு. அது வந்து டிஎம்கேட கருத்து. டிஎம்கேட டைரக்ட் அரசியலுங்கிறது பிஜேபி எதிர்ப்பு. அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே இல்ல. சரி, இல்ல இல்ல இது இந்த விஜய் வாரத்துக்கு முன்னாடி வரலாம் திமுக எதிர்ப்புன்னு ஒரு கொள்கை இருந்துச்சோ, அதேதான் திமுக. ப்ரோ, அரசியல் பண்ணோம்னா யாரோ ஒருத்தர் தான் ஆகணும். விஜய் வந்து அவங்க டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் விஜய் கிட்ட பயங்கர அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க டிஎம்கே. அவங்களோட எதிர்ப்பு பிஜேபி வந்துடும். பிஜேபி உள்ள வந்துருன்னா அவங்க நம்ம தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஆட்சி பண்ணிட்டுக்கிறாங்க. இல்ல அவங்க உள்ள வந்தா என்ன இல்ல, இப்ப நான் என்ன இல்ல சப்போர்ட் பண்ண பிஜேபி ஒரு இது பண்ணாதான், ஒரு கையெழுத்து போட்டதான் நம்ம நாட்டுல ஒரு நல்ல திட்டம் நடக்குதுன்னா அவரு மோடி தான் கையெழுத்து போகணும். அவரு தான் பிரதமர். அவங்க ஏத்துக்குதான். இப்ப நேற்று வந்து ஒரு இன்டர்வியூல வந்து இவரு சொன்னார், டிவிக்கு சப்போர்ட் பண்ண அஜிந்தன்னா ஒருத்தர், அவரு சொன்னாரு எல்லா இதுலயுமே வந்து இனிமே தாய்மொழி தான் இருக்கணும், தமிழ் தாய் வாழ்த்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜியோ வந்திருக்கு. தளபதி போய் ரெக்வஸ்ட் வச்சுட்டு வந்தாரு. பாருங்க, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஹெல்த்தி அரசியல். ஆனா வந்து டிஎம்கே என்ன பண்றாங்க, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, பிஜேபி சமரசமே வச்சுக்கூடாது அப்படிமே. அதனாலதான் போன வருஷம் போன ஆட்சியில வந்து அவ்வளவு அட்டகாசம் நடந்துச்சு. இந்த ஆட்சியில பாருங்க அமைதியா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. இதுதான் அரசியலுங்கிறது தான். நல்லா விஜய் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, நல்லாவே பண்றாரு, ஆட்சி நல்லாவே போயிட்டு இருக்குது, நல்லா இருக்கு. நான் அதுதான் சொல்றேன். அண்ணாமலை வந்து நேத்து பாருங்க சொல்றாரு, நான் வந்து ஹிந்து, எனக்கு ஒரு ஜாதி இருக்கு, அதை என் வீட்டு காம்பவுண்டுக்கு இருக்குதுல கதவை திறந்து பூட்டி உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன். நான் வெளியே வரும்போது தமிழனா நான் இந்தியனா தான் வெளியே வரேன். அதே மாதிரிதான் நீங்களே இருக்கணும் அப்படின்னு. இத்தனால நான் ஹிந்துன்னு பேசிட்டு இருந்தவரு நான் பாருங்க கேட்ட போட்டு சாவி போட்டு வெளில வச்சுட்டாரு அப்படிங்கிற. பேசலாம் ப்ரோ, அப்புறம் எல்லாம் ஏதோ ஒன்று மேடையில பேசி தானே ப்ரோ ஆகணும். பாப்போம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு புது இளைஞர். இப்ப 6 மாசத்துக்குள்ளேயே அந்த 50 லட்சம் செடி நடுறோம்னு சொல்லி இப்படி பேசுறாரு. ஒருத்தங்க வந்து சமூக நீதிப்பாங்க, தொகுதிக்கு ஜாதி தான் கேண்டிடேட் நிறுத்துவாங்க. சமூக நீதி பக்கத்துல வந்து சோஃபா இருக்கும், ஆனா அவருக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சேரோ ஒரு உட்டன் ஸ்டூல் போட்டுதான் உட்கார வைப்பாங்க. எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பல, மக்களுக்கே தெரியும். சமூக நீதிப்பாங்க, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நான் சீட் தரமாட்டேன் பொது தொகுதி, ஆனா தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியோட பொதுச் செயலாளரே அப்படித்தான் சொல்லுவாரு. அப்படிங்கும் போது நான் எந்த கட்சியும் சொல்லல, மக்களே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. இல்ல நான் இப்ப என்ன ஒரு இதுக்கு வரேன்னா, இப்ப இன்னும் 6 மாசத்துல நான் என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. 50 லட்சம் மரத்தை நட போறேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம், அது 6 மாசத்துல 50 லட்சம் மரத்தை நடுறாரான்னு பாக்கலாம். அவரோட சொல்றது தண்ணி ஊத்தா, அது நடுறத மட்டும் தான் சொல்லியிருக்காரு, தண்ணி ஊத்துன்னு சொல்லியிருக்காரு. எல்லா இடமே அப்படிதானே. இப்ப அதே மாதிரி ஒரு லிங்க் மட்டும் சொல்றேன், இது உனக்கு நீ கனெக்ட் பண்ணிக்க இல்லையா என்னன்னு தெரியல. நேற்று அமித்ஷா வந்து ஒரே மாதிரி 50 லட்சம் மரம் நடுற விழாவை நேற்று தொடங்கி வச்சிருக்காரு அவங்க ஊர்ல. எனக்கு என்னமோ ரெண்டும் நீ ஒத்துக்க மாட்டேன், 2 பாயிண்ட் கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். அமித்ஷா இருக்கிறதுலே உலகத்திலே அறிவாய்ந்த தலைவர் ப்ரோ. ஆமா, யாரு இல்லைன்னா இத்தனை வருஷம்லாம் பிரைம் மினிஸ்டரா யாரும் இருக்க முடியாது ப்ரோ. ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் சரியா காய் நிறுத்துறாருன்னு சொல்லலாம். சிறந்த அரசியல்வாதி சாணக்கியன் அப்படி கூட வச்சுக்கலாம். சரி, ஓகே. இல்ல நான் எனக்கு இன்னொரு டவுட்னா, சரி இதெல்லாம் ஃபார்ட்டிலாம் பண்றோம், உனக்கு யார் ஃபண்டிங் பண்றாங்கிற மாதிரி எனக்கு அது ஒரு டவுட். ஊழல் ஒழிக்கிறேன்னு வர இதெல்லாம் பண்றோம், உனக்குலாம் யார் ஃபண்டிங் பண்றாங்க? விஜய் ஃபண்டிங் பண்றாருன்னா ஆதவ கூட இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு 1000 கோடி சொத்து இருக்குது. பக்கத்துல வந்து ஆதவ அர்ஜுனா ஃபர்ஸ்ட் மாநாட்டுல கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மாநாட்டுல ஓன் அமௌண்ட் போட்ட மாதிரி தான் சொன்னாங்க. அப்ப என்ன பெருசாலாம் அவரு இல்ல, அப்பதான் படம் நினைச்சிருந்தாரு, 50 கோடியே நம்ம செலவு பண்ணாரு. விஜய்க்கு அது பெரிய அமௌண்ட் கிடையாது சொல்ல போனா. இவரு எளிமையான பிள்ளைங்க பிறந்ததுல இருந்தே கோடீஸ்வரர். சரி, அண்ணாமலைக்கு எப்படி மாநாடு போற அளவுக்கு ஃபண்டிங் இதெல்லாம் எப்படி வந்துச்சு?
அது நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் ஸ்பீச்ல மயங்கிட்டீங்களா, நீங்க தான் சொல்லணும். ஸ்பீச் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ம். ஊழல ஒழிக்க வந்ததுனால அதுக்கான யாரோ ஒருவேளை கிரௌடு ஃபண்டிங் கிரௌட் பண்ணீங்களா ஃபண்டிங் இல்ல கிடையாது. யார் கிரௌட் ஃபண்டிங் அப்ப கிடையாது. அப்படி இல்லைன்னா இதுக்கு எப்படிமா 1 கோடி ரூபாய்க்கு மேல ஆயிருக்கும் 1 கோடியா? ஃபண்டிங் பண்ணது சாப்பாடு. நான் சாப்பாடுலாம் சும்மா போட்டாரு. சொல்றேன். இல்ல வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கணும்ல. கிரௌட் ஃபண்டிங் பண்ணல. ஆஹ் ஆனா அவருமே அதான் 300 ஏக்கர் என்னமோ காடு வச்சிருக்காருல்ல. ஏன்னா விவசாயியின் மகனுங்கிறாரு 300 ஏக்கர் ஆகும். அது வந்து இது நான் எப்படி சொல்றது, எலெக்ஷன் இதான வாட்டி, அதாவது அரசியல் அது. அந்த மாதிரி தெரியல எனக்கு. இதெல்லாம் வாய்மொழியா சொல்லியிருக்காரு. இவர் சவுக்கு சங்கர் தான் சொல்லியிருந்தாரு, அவர் பேர்ல ஒரு 200 ஏக்கரை காடு இருக்கு அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு. அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப இன்னொன்னு திருமாவளவன் அண்ணன் வேற முந்தானேத்து ஒண்ணு திமுகவும் டிவிகேவும் சேர்ந்து அரசியல் பண்ண நல்லா இருக்குன்னாரு. நேற்று வந்துட்டு கலைஞருக்கு வந்து சிலை வச்சா உடைப்பேன் அப்படின்னு சொன்னவரோட கல்யாண நிகழ்ச்சியில அப்படி கொஞ்சி பேசிட்டு இருக்கிறாங்க. அவரோட நான் கேவலமானவனா போயிட்டேனா? டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்தி பேசிட்டு டெய்லி இல்ல, காலையில ஒண்ணு சொல்றாரு, சாயந்தரம் ஒண்ணு சொல்றாரு, திரும்பி காலையில ஒண்ணு சொல்றாரு. இன்னைக்கு காலையில நீ பாத்துருக்கணும், என்னோட கட்சியில இருந்து ஆளை புடிங்கிட்டு போறாங்க, மத்த கட்சியில இருந்து எனக்கு கட்சியை பலவீனப்படுத்துறாங்க. அதாவது திமுக போய் அவரோட இளைஞர் செயலாளரோ யாரோ ஒருத்தர் போய் ஜாயின் பண்ணிட்டாரு, என் கட்சியை பலவீனம் ஆகணும் படுத்த. இல்ல அவர் கட்சியில இருக்கிற ரவிக்குமார், ஆளுநர் ஷானவாஸ் எல்லாருக்கும் திமுக காரங்க. நீங்க திமுக காரங்கள திமுக கூட்டணியும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆளை கொடுத்துட்டு வந்தா அப்புறம் உங்க கட்சியில யார் ஆள் இருப்பா? நீங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக காரனால தான் பேசிருக்கீங்க. விஜய பேசுற தன்மை இழந்துட்டாங்க அவங்க என்னைக்கும். அண்ணாமலை, அதான் அண்ணாமலை பிஜேபியில இருந்தாலும் விஜய் மேல வைக்கிற கருத்து கரெக்டா வைப்பாரு. அந்த மாதிரி நீங்க வச்சிருக்கணும். கட்சி தலைவர், அவர் தலைவரே இல்ல, தலைவர் தூக்குனப்பையும் கூட அண்ணாமலை அதுல அந்த விஷயத்தான் பாராட்டணும். அவரு தனியா விஜய் மேல தனி கருத்து வைப்பாரு. அந்த ஒரு போட்டோ லீக் பண்ணது கூட டிஎம்கே தான் திட்டினாரு. அது அவரோட பர்சனலுங்க. அந்த பர்சனல் கேள்வி நீ ஏன் கேட்கணும்? பிரஸ்ஸைய திட்டினாரு. இல்ல நான் பிராங்கா சொல்றேன், அவர் இருந்தா என்ன இல்ல அவர் பர்சனல். அவரு இப்போ உன்னோட பர்சனல் வந்து அவரு என்ன நோன்றாங்க, அது அவரோட பர்சனல். என்ன வேணாலும் பண்ணிட்டோம். விஜய்க்கு ஆசை பாசை இருக்கவே இருக்காதா? காதல் ஒண்ணு இருக்கவே இருக்காதா? விஜய்க்கு மட்டும் இருக்க கூடாது. அவர் மட்டும் உத்தமரு வீட்டுல உட்காந்து மக்கள். இல்ல எனக்கு என்னன்னா, அவரோட பிரச்சனை உனக்கு என்ன தெரியுமா? அவங்க வீட்டுல போய் நீ பாத்து என்ன பிரச்சனைனே தெரியாது, எதனால பிரியறாங்கன்னு தெரியாது. நீ அதை எடுத்துட்டு ஒரு அரசியல்களுக்கு கொண்டு வந்து பண்றதெல்லாம் தப்பு இல்ல. இயற்கை பண்றது கேவலமான அரசியல். என்னைக்குமே வந்து அவர் வந்து அப்பாவை கடன் சொன்னாரா, சரி இடைத்தேர்தல் வருது நிக்க வச்சு ஜெயிச்சு காட்டணும். அப்பாவை காணான்னு சொன்னேன், இப்ப எங்க இருக்க தேடி போற கிடைக்கணும் சொல்லு. அதுதானே அரசியல். 30,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு வந்து இப்ப நின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பா சொன்னாங்களோ. இல்ல எனக்கு சவுக்கு சங்கர் சொன்னாதான் ஞாபகம் வருது. அவரு டிஎம்கேட்ட வந்துட்டு 2 லட்சம் கோடியே இவ்வளவு இருக்கான். உன்னால ஒரு எம்எல்ஏ உங்க அப்பாவை ஜெயிக்க வைக்க முடியாத அந்த 2 லட்சம் கோடி காசு எதுக்கு? மண்ணுக்கு சமம். என்னது லண்டன் போயிருக்காங்கல்ல ப்ரோ, அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் இல்ல. பட்டமளிப்பு இல்லாம 15 நாள் நடக்கும் போது எந்த யூனிவர்சிட்டி ப்ரோ டெய்லி போட்டோ எடுத்து போற அளவுக்கு? எங்க ப்ரோ லண்டன் போயிருக்காங்களா குடும்பமா பையனோட? ப்ரோ எனக்கு தெரிஞ்ச காலேஜே எங்கள்தான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இவங்களே வாடகை எடுத்து கொடுத்து டெய்லியும் கொடுத்துட்டு இருக்காங்களா என்னமோ தெரியல. சரி ஓகே, நீங்க பேசிட்டோம். அண்ணாமலை வந்து நல்லா ஸ்டார்ட் எப்படி வந்து இந்தியா வந்து பவர் பிளேல நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டெத் ஓவர் மிடில் ஓவர்ல இப்படி ஆட போறாங்க. நீ சொன்ன பாயிண்ட் கூட நான் யோசிக்கல. ஃபண்ட் எங்க இருந்து வருது அது எனக்கு தெரியல. அது அண்ணாமலை ஆதரவாளர் எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்லயே நிறைய பேர் இருக்காங்க, தீவிரமான அண்ணாமலை ஆதரவாளர். இல்லப்பா எங்களுக்கு அண்ணாமலையே ஃபண்ட் பண்றாரு, இல்ல வெளியேறதுல இருந்து ஃபண்ட் வருது, இல்ல கிரவுண்ட் ஃபண்டிங் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யாரும் கிரவுண்ட் ஃபண்டிங் பண்ண மாதிரி தெரியலங்கறனால நான் சொல்றேன். இப்ப கிரவுண்ட் ஃபண்டிங்னா நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல, தெரியல அந்த மாதிரி ஏதோ சீமானெல்லாம் மேடைக்கு போட்டு வாங்கி இல்ல புது வீடியோ வேற ரிலீஸ் பண்ணிருக்காரு. திரள்நிதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்த எலெக்ஷனுக்கு போட்டியிடுறதுக்கு இந்த இடைத்தேர்தல்லாம் நிக்கிற அந்த மாதிரி ஏதாவது வீடியோ வெளியிட்டு இருக்காரான்னு நம்ம தெரியணும்ல, அதுக்கு சொல்றேன். அது இதுல ஒண்ணு, மக்களுடன் எளிமையாக நெருங்கி பழக விரும்புவதால் தனக்கு வழங்கப்பட்ட Z+ பாதுகாப்பை திருப்பி பெறுமாறு கோரி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த Z+ பாதுகாப்பு வேண்டான் இருக்காரு.
நல்லா இருக்கு பார்க்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ம். பவுன்சர்ஸ் வச்சுக்கலாம், 2 பவுன்சர்ஸ் வச்சுக்கலாம். Z பிளஸ் இல்ல நேத்தே பாத்தீங்கன்னா நெரிசல் ஏற்பட்டுச்சு. ஜெட் பிளஸ் வேண்டாம்னு இவர் சொல்றாரு. ஓகே, நேத்தே நெரிசல் ஆயிடுச்சு. அந்த பவுன்சர் வச்சுக்க வேண்டியதான். பவுன்சர்ஸ் அதுக்கு நீ ஜெட் பிளஸ் இது என்ன இது பவுன்சர் மட்டும் அவனும் மனுஷன் தானே வந்தா ஜெட் பிளஸ் பரவாயில்ல துப்பாக்கி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பவுன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னை தள்ளி விட்டுட்டான். அதுவே ஒரு கெட்ட பேரு தானே வருது. விஜய்க்கு அது நடந்தது இல்ல. பவுன்சர்ஸ் என்ன தள்ளி விடுறாங்க. ஜெட் பிளஸ்ஸா இருந்தா பிரஸ் எல்லாம் கூட ஓரளவு கண்ட்ரோல். இப்ப பாடி கார்டா இருந்தா பிரஸுக்கும் பாடி கார்டுக்கும் சண்டை வரது வீடியோ எல்லாம் பாக்குறான்ல விஜய். இதுக்கு ஓகே பார்க்கலாம். சரி அடுத்த வீடியோல திரும்பி பார்ப்போம். உங்களோட இது கருத்துக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. அரசியல் களம் வேற பரபரப்பா இருக்கு. பார்க்கலாம். நன்றி.